திருமணத்துக்கு செலவு செய்ய வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி. 1000 கோடிக்கு எத்தனை சைவர்னு கூட உலகத் தலைவர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், இந்த மாதிரி அதாவது அந்தந்த மாநிலத்தில் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் அழைப்பு. நான் பிறக்கும்போதே ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறந்தேன். கஷ்டத்தில் பிறந்தாரா அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் வரும்ல. ஆனால் பண ரீதியாக இல்லைனாலும் மன ரீதியாக, உடல் ரீதியாக எனக்கு பல பிரச்சனைகள் என் உடலில் இருந்தது. அன்னைக்கு சார் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு என் பெற்றோர்கள் என்னை தூக்கி போடாமல், உறவுகளும் என்னுடைய தாய் தந்தையும் என்னைய அன்பாக அரவணைச்சதுனால தான் நான் இந்தளவுக்கு தைரியமாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு கோடீஸ்வர ஒரு குழந்தையாக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி மன உறுதி பேசியிருந்தார். இதை கேட்டோன்னா முகேஷ் அம்பானி அப்படியே கண்ணீர் வடித்த காட்சிகள் நம்ம இணையதளத்தில் தான் பார்த்தோம். மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி அவருடைய பையன் திருமணம். அதாவது இந்த திருமணம் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஒரு 100 பவுன் நகை போட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன் அப்படின்றது ஏழையில் இருந்து ஒரு நடுத்தர குடும்பம் வரைக்கும் இவங்கெல்லாம் பட்ஜெட் போடுவாங்க திருமணத்துக்கு அப்படின்னு. ஆனால் இந்த முகேஷ் அம்பானியோட குடும்பத்தோடைய திருமணத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்னா செலவு, சீதனம் இதெல்லாம் தனி. இந்த திருமணத்துக்கு செலவு செய்ய வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி. 1000 கோடிக்கு எத்தனை சைவர்னு கூட நம்ம மக்களுக்கு தெரியாது. ஏன்னா பணம் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஏழை என்ன எவ்வளோ பெரிய முக்கிய தேவை அப்படிங்கிறது. இன்றைக்கி சாப்பிடணுன்னா ஒரு 100 ரூபா இருந்தால் என் குடும்பமே நடத்திடலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் இவ்வளோ குடும்பங்கள் இருக்காங்க. இந்த 1000 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு இவர் யார், இவர் என்ன பிரதமரா அப்படின்னு நினைக்கலாம். அவர் யாருன்னா பிரதமரோட பினாமி அப்படின்னு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் பேசப்படுற கருத்து தான். நம்ம சொல்லலை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லா சலுகைகளும் அம்பானிக்கு தான். அம்பானி தான் இன்றைக்கி பிரதமரோட அனைத்து எல்லா டீலிங்கையும் அவர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னு விசாரிச்சோன்னா, அதாவது காட்டில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். அதாவது இப்போ மிருக காட்சி சாலையில் போய் என்ன பார்க்கலாம், இப்போ முதுமலையில் போனீங்கன்னா விலங்குகளை பார்க்கலாம். அதே மாதிரி பறவைகள் சாலையில் பறவைகளை மட்டும் பார்க்கலாம். ஆனால் இவங்க செயற்கையாக ஒரு காடே உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் ஒரு காடை உருவாக்கி எல்லா மாநிலத்திலையும் என்னென்ன அந்த மிருகக்காட்சி சாலைகளில் என்னென்ன விலங்குகள் இருக்கோ, பறவைகள் இருக்கோ, எல்லா உயிரினங்களையும் அந்த காட்டில் இவங்க அதாவது சினிமாவுக்கு செட்டு போடுறது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு காட்டை உருவாக்கி அனைத்து உயிரினங்களையும் அங்கே வாழ்கிறது மாதிரி செட் பண்ணி, இதில் உலகத் தலைவர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், இந்த மாதிரி அதாவது அந்தந்த மாநிலத்தில் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் அழைப்பு. இவங்களே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட விஐபிகள். இந்த விஐபிக்களுக்கு இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவரை கவனிக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 20 வரைக்கும் ஆட்கள். இவர் காரில் கூட்டு போகிறது, அங்கே இவருக்கு ஹோட்டலில் சர்வ் பண்ணுறது, இவங்களோட கூட வந்தவங்களை பார்த்துக்கிறது, அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஆட்கள் அங்கே இருக்காங்கன்றது அர்த்தம். இதில் அந்த விலங்குகளை பராமரிக்கிறது, அதுங்களுக்கு உணவுன்றது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஷாருக் கான், சல்மான் கான், கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி, இன்றைய கிரிக்கெட் வீரர்கள், இதில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, இதனுடைய முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு,
அப்படின்னா உச்சபட்ச பாதுகாப்பு இது யார் கொடுக்குறான்னா இந்திய அரசாங்கம். அரசாங்க அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் பண்ணி தன்னோட மகன் திருமணத்தை உலக நாடுகளே வியக்கணும் அப்படிங்கிறதுல முகேஷ் அம்பானி இந்த விழா ஏற்பாட்டை பண்ணார். ஆனால் அந்த விழா நாயகன், அதாவது அம்பானியோட பையன், அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கே அது வந்து ஒரு கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரர்களும் எல்லா பிரபலங்களும் என்னோடய திருமணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரத்தில் அதாவது பணத்திலே பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் பிறக்கும்போதே ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறந்தேன். கஷ்டத்தில் பிறந்தாரா அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் வரும்ல. ஆனால் பண ரீதியாக இல்லைனாலும் மன ரீதியாக உடல் ரீதியாக எனக்கு பல பிரச்சனைகள் என் உடலில் இருந்தது. அன்னைக்கு வந்து சார் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு என் பெற்றோர்கள் என்னை தூக்கி போடாமல் என்னை அணைச்சி என்னை வளர்த்தாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு வயசுலேயும் அந்த காலகட்டத்தில் வளர்ந்த விதம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மன ரீதியாகவே உடைஞ்சு தான் இருந்தேன். ஆனால் என்னை ஒருபோதும் இந்த பணம் வந்து என்னை வந்து காப்பாற்றலை, என்னை இந்தளவுக்கு வளர்க்கலை, பணத்தால் நான் வளரலை. என் பெற்றோர் கொடுத்த அந்த மன ஆறுதலில் தான் நான் வளர்ந்தேன், அந்த அன்பில் தான் நான் வளர்ந்தேன். அதனால் வந்து எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணத்தை வச்சு இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. உறவுகளும் என்னுடைய தாய் தந்தையும் என்னைய அன்பாக அரவணைச்சதுனால தான் நான் இந்தளவுக்கு நான் வந்து தைரியமாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு கோடீஸ்வர ஒரு குழந்தையாக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி மன உருவி பேசியிருந்தார். இதை கேட்டோன்னா முகேஷ் அம்பானி அப்படியே கண்ணீர் வடித்த காட்சிகள் வந்து நம்ம இணையதளத்தில் தான் பார்த்தோம். நான் பிறக்கும்போதே ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறந்தேன். கஷ்டத்தில் பிறந்தாரா அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் வரும்ல. ஆனால் பண ரீதியாக இல்லைனாலும் மன ரீதியாக உடல் ரீதியாக எனக்கு பல பிரச்சனைகள் என் உடலில் இருந்தது. அன்னைக்கு வந்து சார் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு என் பெற்றோர்கள் என்னை தூக்கி போடாமல் என்னை அணைச்சி என்னை வளர்த்தாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி என் பிள்ளை இப்படி தான்றதை, என் பிள்ளையை எப்படி குணப்படுத்தணுங்கிறத அந்த அன்பால் குணப்படுத்தியிருக்காங்க. அவங்க அந்த அரவணைச்சதுனால இந்த பையன் குணமாயிருக்கான், பணத்தினால இல்லை. ஏன்னா பணத்தால் வந்து என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், இன்றைக்கி இதயத்தை மாற்றலாம், வைக்கலாம். ஆனால் மனம் சம்மந்தப்பட்டது, அந்த மனம் சம்மந்தப்பட்ட அந்த உறவுகள் தான், அந்த அப்பா அம்மா தான் அந்தளவுக்கு அந்த குழந்தைய இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறத அதுக்கு வந்திருந்த எல்லா பிரபலங்களுமே சார் பணங்கிறது என்னையா நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம், அன்பு தான் முக்கியம், பணத்தை அன்பு ஜெயிச்சிருச்சு, லவ் இஸ் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லா பிரபலங்களும் வந்து. ஆனால் இது ஒரு எடுத்துக்காட்டு தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் இதே மாதிரி பெங்களூரில் ரெட்டி சகோதரர்கள் 1500 கோடி, அன்னைக்கு வந்து பணப்புழக்கமே இல்லாத ஒரு காலம், அதாவது 500-1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவித்த நேரத்தில் 1500 கோடிக்கு பெங்களூரில் ரெட்டி சகோதரர்கள் திருமணம் பண்ணாங்க. அது நடக்கும்போதும் இதே மோடி தான் பிரதமர். இன்றைக்கி அம்பானி பையனுக்கு திருமணம் நடக்கும்போதும் மோடி தான் பிரதமர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் இடி இல்லையா அப்படிங்கிறது சாமானியர்கள் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்மெல்லாம் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்ஃபோன் அப்படிங்கிறத சாதாரணமான ஒரு மனிதனும் கையில் பிடிச்சி பேசணும் அப்படின்னா அது இன்றைக்கி பேசின இந்த பையனோட தாத்தா 500 ரூபாய்க்கு 2 ஃபோன் கொடுத்தாரு. அதுதான். ஏன்னா அவரோட லட்சியம் என்னென்னா, அப்போ வந்து வாஜ்பாய் பிரதமர், அவரோட லட்சியம் என்னென்னா நம்ம பேசுகிறத நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் சாதாரண மக்களும் செல்ஃபோன் கையில் வச்சுருக்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு எவ்வளவோ லாஸ் கணக்கு காட்டி அரசாங்கம் மானியம் கொடுத்துட்டு அது ரெண்டாவது. ஆனால் நம்ம அனுபவிக்கிறத சாதாரண மனிதனும் அனுபவிக்கணும்னு அன்றைக்கி கொடுத்தாரு பாருங்க அவங்க தாத்தாவுக்குள்ள குணம் இந்த பேரனுக்கு இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பேரனும் பணத்தை மதிக்கல, இல்லை அன்பை தானே அவன் லவ் பண்ணுறான். அப்படிங்கிற அந்த தாத்தாவுக்கும் சில குடும்பத்தில் சொல்லுவாங்க அவங்க தாத்தா மாதிரி, தாத்தாவுடைய இது
பேரனுக்கு ஒட்டும். சொத்து கூட அப்படி தான் இருந்தாலும் அந்த குணங்கள்லாம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இப்போ முகேஷ் அம்பானிக்கு இல்லாத குணம், பணத்தை நேசிக்காத குணம் வந்து இந்த பையனுக்கு வந்திருக்குன்றத நம்ம பெருமையாக நினச்சிக்கிறோம். இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாக நம்மளை அழைக்கலைனாலும் அந்த தம்பதியினர் நீடோடி வாழன்னு வாழ்த்தி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.